மேசராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இவை சேர்ந்த 9 பாதங்களை கொண்டது மேசராசி. பொதுவாக மேசராசிக்கு 12 சனி பகவான், 2 சந்திரன் உச்சமாக இருக்கிறார், 3 குரு வக்ரகதியில் இருக்கிறார், 5 கேது பகவான் இருக்கிறார், 9ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களின் கூட்டு தனுராசியில் அக்னி ராசியில் உண்டாயிருக்கிறது. கும்பராசியில் ராகு இருக்கிறார். இது பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு தைரியத்தின் இருப்பிடமாகவும் வேகத்தின் இருப்பிடமாகவும் எல்லா காரியங்களும் திட நிச்சயத்துடன் செய்யும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் துவக்கத்தில் எண்ணியவை ஈடேறும். வீடு, வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குரு 3 9ஆம் பாவத்தை பார்ப்பதால் நீண்ட தூர பிரயாணங்கள், தீர்த்தாடனங்கள், கோவில் வழிபாடுகள் முதலியவை நடப்பதற்கு அரிய வாய்ப்புகள் உள்ளன. குரு காலபுருஷனின் 7ஆம் வீடான, அதாவது மேஷத்தின் 7ஆம் வீடான துளாராசியை பார்ப்பதால் திருமணமாகாத இளம்பெண்கள், இளைஞர்கள் அவர்களுக்கு திருமண வாழ்வு சித்திக்க அதிகமான வாய்ப்பு உண்டு. ஜூலை 1க்கு மேல் கடகராசியில் உச்சம் பெறும் குரு பகவான் இவர்களுக்கு வேலை வாய்ப்பினை அமைத்து கொடுப்பார். இருந்தாலும் 12 இருக்கக்கூடிய சனி வீண் விரயங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பிருப்பதால் அவசியமற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் முயற்சியுடன் செயல்பட்டால் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும் என்பது நிச்சயம்.